Fifth poem, The Secret of the Machines, Rudyard Kipling. The Secret of the Machines-னா என்ன மீனிங்னா, அந்த இயந்திரங்கள், மெஷின்ஸ்னா இயந்திரங்களின் ரகசியங்கள்னு அர்த்தம். சீக்ரெட்னா ரகசியங்கள். இதை எழுதினவர் வந்து, இந்த போயம் எழுதினவர் வந்து ருட்யார்ட் கிப்ளிங். About the poet. Rudyard Kipling was born on December 30, 1865 in Bombay, India. ருட்யார்ட் கிப்ளிங் எங்க பிறந்தார் அப்படின்னா, இந்தியாவில் பாம்பேன்ற இடத்துல டிசம்பர் 30, 1865 பிறந்தார். He was educated in England but returned to India in 1882. அவர் வந்து இங்கிலாந்துல போய் தான் படிச்சாரு. ஆனா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாருன்னா, திரும்பி இந்தியாவுக்கே வந்துட்டாரு. 1882ல வந்தார். A decade later, Kipling married Caroline Ballister and settled in Brattleboro, Vermont, where he wrote The Jungle Book 1894. Among a host of other works, what made him hugely successful. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு என்ன பண்ணாரு அப்படின்னா, டீகேட்னா 10 இயர்ஸ்னு அர்த்தம், சரியா? 10 வருஷம் கழிச்சு இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, கெரோலின் பால்ஸ்டர்ன்றவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பிராட்டில்பாரோ வெர்மாண்ட் என்ற இடத்துல இருந்தாரு. அந்த இடத்துல என்ன பண்ணாரு அப்படின்னா, 1894ல அவர் வந்து ஜங்கிள் புக், த ஜங்கிள் புக்ன்றத எழுதினாரு. நிறைய போயம், நிறைய புக்கு எழுதினாலும் இந்த ஜங்கிள் புக்ன்ற புக்கை எழுதுனதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து ரொம்ப ஃபேமஸா ஆனார். கிப்ளிங் வாஸ் த ரெசிபியன்ட் ஆஃப் த 1907 நோபல் பிரைஸ் இன் லிட்ரேச்சர். இவர் வந்து 1907ல இலக்கியத்துக்கான, லிட்ரேச்சர்னா இலக்கியத்துக்கான நோபல் பிரைஸை வாங்கினார். He died in 1936. அவர் வந்து 1936ல இறந்தார். The poem deals with the problem of modern technology and automation. இந்த போயம்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த புதிய தொழில்நுட்பம், மாடர்ன் டெக்னாலஜினா புதிய தொழில்நுட்பம், அந்த புதிய தொழில்நுட்பம், அதுக்கப்புறம் இந்த தானாவே இயங்குற இயந்திரங்கள், மெஷின்ஸ் இருக்கு இல்லையா, அது தானாவே இயங்கும். அந்த ரெண்டுத்துக்கும் என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு, என்னெல்லாம் கஷ்டம் இருக்கு அதனால அப்படின்றத இந்த போயம்ல சொல்றாங்க. In the beginning, the reader gets informed about how machines are produced. First ஸ்டார்டிங்ல, இந்த போயமோட ஸ்டார்டிங்ல என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எப்படி இந்த மெஷின் எல்லாம் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ரொடியூஸ்னா உருவாக்குறது. அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தே நீட், எதெல்லாம் அதுக்கு தேவைப்படுது அப்படின்றதும் தெரிய வருது. Afterwards, the machines explain how they can serve humanity. அதுக்கப்புறம் அந்த மெஷின் சொல்லுது. இந்த போயம்ல வந்து மெஷினே தனக்குத்தானே சொல்ற மாதிரி இருக்கு. இந்த தன் வரலாறு கூறுதல் அப்படின்னு நீங்க தமிழ்ல படிச்சிருப்பீங்களா, அந்த மாதிரி இயந்திரங்கள் தன் வரலாறு கூறுற மாதிரி தான் இருக்கு. அந்த இயந்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஹவு தே கேன் சர்வ் ஹியூமனிட்டி, மனுஷங்களுக்கு எப்படியெல்லாம் அது வந்து உபயோகப்படுது, எப்படியெல்லாம் உதவுது அப்படின்றத சொல்லுது. The poem ends with the statement that machines, although capable of great deeds, are still nothing more than creations of the human brain. அந்த போயம்ல லாஸ்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எவ்வளோ கஷ்டமான வேலையை அந்த இயந்திரங்கள் செஞ்சாலும், எவ்வளோ திறமையா இந்த இயந்திரங்கள் வேலை செஞ்சாலும், மனுஷனோட மூளை இருக்கு இல்லையா, ஹியூமன் பிரெயின், மனுஷனோட மூளையில இருந்து தான் இந்த இயந்திரங்கள் உருவாக்கப்பட்டது. அதனால அந்த மனுஷனோட மூளையை விட நாங்க ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு அந்த போயம்ல அந்த இயந்திரங்கள் சொல்ற மாதிரி இருக்கு. We were taken from the ore bed and the mine. We were melted in the furnace and the pit. We were cast and wrought and hammered to design. We were cut and filed and tooled and gauged to fit. We were taken from the ore bed and the mine. நாங்க வந்து எங்க இருந்து, அதாவது மெஷின் தன் வரலாறு கூறுதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி
மெஷின் தான் இதுல பேசுற மாதிரி இருக்கு. We were taken from the ore bed and the mine. நாங்க வந்து எங்க இருந்து எடுக்கப்பட்டோம் அப்படின்னா, தாது பொருட்கள், ஓர் பெட் அந்த மைன். மைன்னா சுரங்கம் சொல்லுவோம் இல்லையா, அந்த சுரங்கத்துல இருக்கிற தாது பொருட்கள்ல இருந்து தான் எங்களை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லுது. We were melted in the furnace and the pit. அதுக்கப்புறம் அந்த தாது பொருள்ல இருந்து எடுத்தாங்க இல்லையா, அத வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபர்னஸ்னா தமிழ்ல உலைகள் சொல்லுவோம். அந்த உலைகள்னா அந்த இடத்துல வந்து ஹை டெம்பரேச்சர்ல தான் அந்த உலை இருக்கும். அந்த உலையில வந்து மெல்ட் பண்றாங்க. மெல்ட்னா உருக்குறாங்க. அந்த பிட், அதுக்கப்புறம் பிட்டுனா குழி, பெரிய குழி. அந்த குழியிலையும் எங்களை வச்சு உருக்குறாங்க அப்படின்னு சொல்லுது. We were cast and wrought and hammered to design. காஸ்ட்னா ஒரு அச்சு மாதிரி இருக்கும், அதுல அப்படியே வார்க்கிறது. ஒரு அச்சு மாதிரி இருக்கும், அதுல வார்த்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, wrought and hammered to design, ஒரு சுத்தியில வச்சு நல்லா அடிக்கிறாங்க அந்த 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 மெஷின்னா மெஷின் கிடையாது, அதுக்கப்புறம் தான் மெஷின் உருவாக்கப்படுகிறது. அந்த தாது பொருள்ல இருந்து எடுக்கிறாங்கன்னு சொன்னாலும், அதுக்கப்புறம் அதை வந்து மெல்ட் பண்றாங்கல்ல. மெல்ட்னா அப்படியே உருக்குறாங்கல்ல. அந்த உருக்கப்பட்ட அந்த பொருளை வந்து ஒரு அச்சுல போட்டு அப்படியே உருவாக்குறாங்க. காஸ்ட் அண்ட் ராட் அண்ட் ஹேமர் டு டிசைன். அதுக்கப்புறம் சுத்தி வச்சு நல்லா அடிச்சு அடிச்சு என்ன பண்றாங்கன்னா, ஒரு டிசைனா ஒரு நல்ல வடிவமா உருவாக்குறாங்க. We were cut and filed and tooled and gauged to fit. அதுக்கப்புறம் கட் பண்றாங்க. ஒரு என்னென்ன தேவைக்கு எதுக்கெல்லாம் தேவைப்படும், எந்த மெஷினுக்கு உருவாக்கணும், என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதமா கட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அண்ட் ஃபைல்ட் அண்ட் டூல்ட் அண்ட் காஜ் டு ஃபிட். ஃபைல்டுனா தனித்தனியா பிரிக்கிறது, பிரிச்சுட்டாங்க. டூல்ட் அண்ட் காஜ் டு ஃபிட். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டூல்ஸா உருவாக்கிட்டு ஒரு ஒரு இயந்திரத்துக்கும் எப்படி பொருத்தமா இருக்கும், எந்த இயந்திரத்துக்கு எந்த மாதிரி டூல்ஸ் வேணும் அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு அப்புறமா செட் பண்ணி வைக்கிறாங்க, ஃபிட் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு இயந்திரமா ஃபிட் பண்ணிடுறாங்க. அஸ்பெரா புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பேரா. Some water, coal and oil is all we ask, and a thousands of an inch to give us play. And now if you will set us to our task, we will serve you 24 hours a day. Some water, coal and oil is all we ask. எங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு அந்த இயந்திரம் சொல்லுது. தண்ணி தேவைப்படுது, அதுக்கப்புறம் கோல்னா அந்த கறி, நிலக்கரின்னு சொல்லுவாங்கல்ல அது. அண்ட் ஆயில்னா அந்த பெட்ரோல் அந்த மாதிரி. அப்புறம் சில மிஷினுக்குன்னு தனியா ஆயில் ஊத்துவாங்க, சரியா? அதெல்லாம் தான் எங்களுக்கு தேவை. அண்ட் a thousands of an inch to give us play. 1000 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1/1000 அர்த்தம். மேக்ஸ்ல படிச்சிருக்கீங்களே அதான். 1/1000 ஆஃப் an inch. இன்ச்சோட, இன்ச்சுனா தமிழ்ல அங்குலம் சொல்லுவாங்க. ஒரு அங்குலத்தோட 1000ல் 1 பாகம் அது இருந்தா போதும். இந்த கோல் வாட்டர்லாம் கேட்கறாங்கல்ல, அதுல ஒரு அங்குலத்தோட 1000ல் 1 பங்கு எனக்கு கிடைச்சா போதும். டு கிவ் அஸ் பிளே அண்ட் நவ் இஃப் யூ வில் செட் அஸ் டு அவர் டாஸ்க். அது கிடைச்சதுன்னா நாங்க என்ன, எங்களை வந்து ஒரு வேலையை செய்ய வச்சா, நீங்க ஒரு டாஸ்க்னா ஒரு வேலை, இந்த வேலை செய்யணும் அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு செய்ய சொன்னா, we will serve you 24 hours a day. ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் நாங்க உங்களுக்காக உழைக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் அப்படின்னு அந்த இயந்திரம் சொல்லுது. We can pull and haul and push and lift and drive. We can print and plow and weave and heat and light. We can run and race and swim and fly and dive. We can see and hear and count and read and write. We can pull and haul and push and lift and drive. அப்படின்னா நாங்க வந்து என்னெல்லாம் வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லுது. நாங்க வந்து ஒரு எதையாவது இழுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் புஷ்னா தள்ளுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் லிஃப்ட் அண்ட் டிரைவ். லிஃப்ட்னா எதையாவது தூக்கணும், பலு தூக்குறோம் அப்படின்னாக்கா அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, கிரேன் மிஷின்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் அதுக்கெல்லாம் நாங்க யூஸ் பண்ணுவோம், எதையாவது தூக்கணும்னாலும். அண்ட் டிரைவ்னா நம்ம காரு, பஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி.
அந்த மாதிரி டிரைவ் பண்றதுக்கும் நாங்க யூஸ் ஆகுறோம். we can print and plow and weave and heat and light. நாங்க வந்து அச்சடிக்கிறதுக்கு யூஸ் பண்றோம், பிரிண்ட் பண்றதுக்கு. அந்த அச்சடிக்கிற மிஷின் சொல்றோம்ல அது. அண்ட் பிளவுன்னா இந்த ஏர்லாம் உழுவாங்கல்ல, இந்த டிராக்டர் சொல்றாங்க. இந்த இடத்துல மெஷின் தான் அது, சரியா? அந்த வயல் உழுவுறதுக்கு நாங்க யூஸ் பண்றோம். நாங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் வீவ்னா இந்த நெசவு தொழிலாம் செய்வாங்க இல்லையா, விசைத்தறி படகு அப்படின்னு சொல்லுவாங்க, நெசவுத்தறி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது பண்றதுக்கு நாங்க யூஸ் பண்றோம். நாங்க அந்த மாதிரி துணி எல்லாம் நெய்யறதுக்கு நாங்க யூஸ் ஆகிறோம். அண்ட் ஹீட் அண்ட் லைட், ஏதாவது ஹீட் பண்றதுக்கு. ஹீட்னா நம்மளுக்கு நம்ம என்னெல்லாம் ஹீட் பண்றோம், நம்ம இந்த அவன் யூஸ் பண்றோம், அதுக்கப்புறம் வீட்டுல வந்து வாட்டர் ஹீட்டர் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, அதெல்லாம் மிஷின் தானே, அதுதான். அண்ட் லைட்னா எதெல்லாம், லைட்டு, டியூப் லைட்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தான் மிஷின். அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். we can run and race and swim and fly and dive. நாங்க வந்து ஓடுறதுக்கு யூஸ் ஆகுறோம். அப்புறம் ஸ்விம் பண்றதுக்கு. ஓடுறதுன்னா இங்க என்ன அப்படின்னா, இது ட்ரெயின் போறது, பஸ் போறது, அதெல்லாம் தான் ஓடுறதுக்கு நம்ம அந்த மெஷினை இது பண்ணலாம். we can runனாக்கா அதுதான், சரியா? அண்ட் ஸ்விம் அண்ட் ஃப்ளை அண்ட் டைவ். ஸ்விம்னா இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா, அந்த படகு, கப்பல் அதெல்லாம் தான். அப்புறம் ஃப்ளை அண்ட் டைவ். ஃப்ளைன்னா இந்த ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர் அதெல்லாம் தான். அதெல்லாம் ஃப்ளை அண்ட் டைவ். we can see and diveனா மூழ்கிறது, மூழ்கிறதுக்கு யூஸ் ஆகும். மூழ்கிறதுனா இந்த இடத்துல நீர்மூழ்கி கப்பல்னு வச்சுக்கலாம் நீங்க, சரியா? அந்த மாதிரி நாங்க யூஸ் ஆகுறோம் உங்களுக்கு. we can see and hear and count and read and write. நாங்க வந்து பார்க்க முடியும், எங்களால பார்க்க முடியும், கேட்க முடியும், கவுண்ட் பண்ண முடியும், படிக்க முடியும், எழுத முடியும் அப்படின்னு சொல்றாங்க, அந்த இயந்திரம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சீனா இந்த இடத்துல எதெல்லாம் எங்களால பார்க்க முடியும் அப்படின்னா கேமரா அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஹியர்னா கேட்கறது, கேட்கறதுனா என்ன, எந்த மிஷின், எதையாவது ரெக்கார்ட் பண்றோம் இல்லையா, அதெல்லாம். அப்புறம் கவுண்ட்னா இந்த இடத்துல கால்குலேட்டர், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர், அதெல்லாம் அந்த கவுண்ட்ல வரும் அந்த மிஷின். அண்ட் ரீட் அண்ட் ரைட்னாக்கா படிக்கிறது, எழுதுறது அப்படின்னாக்கா அந்த இதெல்லாம் தான். லேப்டாப்ல நம்ம வந்து இது பண்றோம் இல்லையா, பிரிண்ட் பண்றோம் இல்லையா, அதுக்கப்புறம் டைப் பண்றோம் இல்லையா, ரைட்னா டைப் பண்றோம் இல்லையா, அதெல்லாம் தான். செல்ல கூட நம்ம அதெல்லாம் பண்றோம். ரீட் அண்ட் ரைட்னா செல்ல நம்ம எல்லாம் படிக்கிறோம் இல்லையா, அதை வச்சு அதுக்கெல்லாம் தான், சரியா? பட் ரிமெம்பர் ப்ளீஸ் த law by which we live. We are not built to comprehend a lie. We can neither love nor pity nor forgive if you make a slip in handling as you die. But remember please the law by which we live. ஆனா நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நாங்க வந்து ஒரு சட்ட திட்டத்துக்கு ஏத்த மாதிரி தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். we are not built to comprehend a lie. நாங்க வந்து பொய்யான ஒரு இதுக்காக நாங்க எங்களை வந்து வடிவமைக்கல. we can neither love nor pity nor forgive. எங்களால யாரையும் நேசிக்க முடியாது, இரக்கம் கொள்ள முடியாது, மன்னிக்க முடியாது. if you make a slip in handling as you die. எங்களை வந்து நீங்க வந்து எப்படியாவது தப்பா ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து இறக்க நேரிடும் அப்படின்றாங்க. அதாவது எப்படின்னா, நாம மிஷின் ஆப்ரேட் பண்ணும் போதெல்லாம் ஜாக்கிரதையா ஆப்ரேட் பண்ணணும். ஏதாவது நீங்க தப்பா ஆப்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது தப்பா நடக்கக்கூடும். அதாவது கை ஏதாவது வெட்டிக்கும், கால் ஏதாவது போயிடும், சில வாட்டி வந்து இறக்க கூட நேரிடும் அப்படின்னு அந்த மிஷின் சொல்லுது. though our smoke may hide the heavens from your eyes, it will vanish and the stars will shine again. Because for all our power and weight and size, we are nothing more than children of your brain. எங்களோட though our smoke may hide the heavens from your eyes. நாங்க அந்த இயந்திரத்துல இருந்து புகையெல்லாம் வரும் இல்லையா, அந்த புகையெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆகாயத்தையே மறைச்சிரும். அதனால என்ன பண்ண முடியாது, உங்களால அந்த ஸ்கைய பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுது.
இட் வில் வேனிஷ் அண்ட் த ஸ்டார்ஸ் வில் ஷைன் அகைன். அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த புகையெல்லாம் போயிட்டதுக்கு அப்புறம் உங்களால அந்த நட்சத்திரத்தெல்லாம் உங்களால நல்லா பார்க்க முடியும். பிகாஸ் ஃபார் ஆல் அவர் பவர் அண்ட் வெயிட் அண்ட் சைஸ் we are nothing more than children of your brain. நாங்க வந்து ரொம்ப பெருசா வெயிட்டா, சைஸ்ல ரொம்ப பெருசா, வெயிட்டா, பவர்ஃபுல்லா இருந்தாலும், ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தா கூட நாங்க வந்து உங்களோட மூளையில இருந்து வந்த ஒரு குழந்தைங்க தான் அப்படின்னு இந்த இயந்திரங்கள் சொல்லுது. இந்த பாயிண்ட் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்?